கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடுகு காரமாக இருக்கா இல்லை இந்த கடுகு இருக்கிற இடமே தெரியலையா அப்படிங்கிறதா இனி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. சமுதாயத்தில் ஜோக்கரா பார்க்கப்படுற ஒரு கேரக்டர், சமுதாயத்தில் ஹீரோவா பார்க்கப்படுற ஒரு கேரக்டர், இவங்க ரெண்டு பேரும் சமுதாயத்தில் ஒரு அநியாயம் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். ராஜ்குமார்னால நடிக்கிறாரா அப்படின்னு இவரை பார்த்து சிரிச்சவங்கலாம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அழுதுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. விஜய் மில்டன் நினைச்சதை இந்த படத்து மூலமா தன்னோட கேரக்டர் மூலமா கொண்டு வந்துட்டார் ராஜ்குமாரன் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். பரத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்லவனும் இல்லாம கெட்டவனும் இல்லாம அந்த நடுவில் கிரே ஷேடுல ஒரு கேரக்டர், அந்த ட்ரெய்லர்ல கூட ஒரு டைலாக் வருமே, கெட்டது நடக்கும்போது கண்டுக்காம போற நல்லவன், அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் பரத்துக்கு. சூப்பரா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த வெயிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ராதிகா பிரசித்தாவோட பேக் ஸ்டோரியா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும், இவங்களுக்கு டப்பிங் பண்ணவங்களா இருக்கட்டும், சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. வழக்கமா இந்த ப்ரொடியூசரோட பையன்லாம் நடிச்சு அபத்தமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு பரத் சினி, அவர் வந்து அனிருத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருக்காரு. விஜய் மில்டன் ஒரு கைத்தேர்ந்த சினிமோட்டோகிராஃபர் அப்படிங்கிறத இந்த படத்து மூலமா ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல 2-3 சீன் வந்து சிங்கிள் ஷாட்லயே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் வந்து இவரே டேரக்டர் அப்படிங்கிறதுனால கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தை 2 மணி நேரத்துக்குள்ள சுருங்கினது வந்து இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா மாறிடுது. அருணகிரியோட சாங்ஸ், அனூப் சீலிங்கோட பிஜிஎம் ரெண்டுமே வந்து ஒரு சுமார் ரகம் அப்படின்னு தான் சொல்லணும். உன்னை மாட்டி விடுறத விட மாத்தி விடுறது தான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது. இந்த சொசைட்டில 4 பேர் உன்னை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத விட நீ தினமும் கண்ணாடியில் உன்னை எப்படி பாக்குற அப்படிங்கிறதா ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான அர்த்தமுள்ள வசனங்கள் வந்து படத்துக்கு பெரிய பலமா சேர்த்துருக்கு. குறிப்பா இந்த ப்ரீ இன்ட்ரோவல்ல ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்து கடவுள்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க. படம் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்பவே ரியாலிட்டியா ஆரம்பிக்கிறாங்க. அவர் அப்படியே கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா ப்ரீ இன்ட்ரோல தான் நமக்கு தெரியுது கதை என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இடைவெளியை வந்து அவங்க குறைச்சிருந்துருக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹியூமரஸ் ஆகும், செகண்ட் ஹாஃப்ல வந்து எமோஷன் ஆகும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஹியூமரஸ் பார்த்தீங்கன்னா 50-50 தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அந்த எமோஷன் வந்து ஆடியன்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆயிருது. அதனால கொஞ்சம் நல்லாவே படம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே படம் இப்படிதான் நகரும், கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது. சில காட்சிகள் வந்து ஏற்கனவே சில படங்களில் வந்த மாதிரி கூட நமக்கு தோணுது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக போயிட்டு இருந்த படம் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஆக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுலயும் குறிப்பா கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மையா மீறி இருக்கு. இருந்தாலும் படத்தோட நோக்கத்துக்கு அதுதான் தேவை அப்படிங்கிறதுனாலையும் ஆடியன்ஸ் வந்து அப்படியே அந்த ராஜ்குமாரன் கேரக்டரோட ஒன்றியதுனாலையும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. படத்தோட கதை நல்ல கதை தான், படத்தோட நோக்கம் சூப்பரான நோக்கம் தான், படத்தோட மேக்கிங் நல்லாவே இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபீல் அங்கங்க வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அழுத்தமான காட்சிகள்லாம் வச்சிருந்துருக்கலாம். ஆனா ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு விஷயம் தோணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மில்டன் கண்டிப்பா 10 என்றதுக்குள்ள தோல்வியிலிருந்து மீண்டு எந்திரிச்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீக்கெண்ட்ல நீங்க ஒரு வித்தியாசமான படத்தை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கடுகு படத்தை போய் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.